இன்றைக்கு சிறப்பு சீராய்வு வாக்காளர் பட்டியல் வரைவு வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ இதில் பார்த்தோம்னாக்கா 97,000 லட்சம் மக்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டுவிட்டு பல்வேறு காரணங்கள். ஓகே, ஆனால் சமீபத்தில் தான் 2024 ரொம்ப நாள் இல்லை, ஒரு வருடம் தான் ஆகுது. அன்னைக்கு இந்த வாக்காளர்கள் பெயரில் வாக்குகள் அளிக்கப்பட்டதா இல்லையா, இதை தேர்தல் ஆணையம் இதையும் சரிபார்க்க வேண்டிய கடமை இருக்கிறதா இல்லையா? அப்போ அந்த தேர்தலில் அந்த சீர்திருத்தம் செய்யப்படாத அன்னைக்கு தேர்தலில், லோக்சபா தேர்தலில் வாக்குகள் அளித்து வெற்றி பெற்றவர்கள் செல்லுமா செல்லாதா? இது அயோக்கியத்தனம் இல்லை? அப்போ தேர்தல் ஆணையம் மீது கிரிமினல் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படலாமா வேண்டாமா? என தவறான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சி குற்றம் சாட்டுகிறது. மாங்குன்னு தேர்தலில் பிரச்சாரத்தை செய்வோம், பல லட்சம் ரூபாய் எங்களால் முடிந்தது செலவு செய்வோம், யார்கிட்டையும் பிச்சை எடுக்காம, யாருக்கிட்டையும் கொள்ளையடிக்காம நேர்மையாக தேர்தலை சந்திக்கிற நிலையில் செய்கிறோம். ஏன்னா தேர்தல் விதிமுறைப்படி அப்படி இருக்கும்போது விதிகளை எல்லாம் மீறி இதில் வாக்காளர்கள் வாக்களித்ததும் விதிமீறலே. ஏன்னா திருத்தப்படாத அன்றைக்கு இருந்த வாக்காளர் பட்டியல் நீக்கப்படாதவர்கள் அவர்கள் கேட்பாரித்தனம். இன்னைக்கு நீக்கப்பட்டது காரணம் இறந்து விட்டார்கள் இல்லை என்று சொல்வதெல்லாம். அப்போ அன்னைக்கெல்லாம் எப்படி பண்ணாங்க? இந்த ஒரு வருட காலத்தில் அவர்கள்லாம் இறந்து விட்டார்களா, அவர்கள் இல்லையா, இதையெல்லாம் ஆய்வு செய்து இவ்வளோ பேர் இருந்தாங்க, இவ்வளோ பேர் இன்னைக்கு இதில் இடைப்பட்ட நேரத்தில் இறந்தாங்க சொல்லுங்க. தேர்தல் ஆணையமே உலகத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமான தேர்தலை நடத்தி ஒரு அவார்டுகளை வாங்கி குவித்து வைத்துள்ள தேர்தல் ஆணையமே, கேடுகட்ட தேர்தல் ஆணையமே, சொல்லு பார்க்கலாம். அயோக்கியத்தனமானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்க தான் உதவி செய்திருக்கீங்க. இதற்கு முழு பொறுப்பு தேர்தல் ஆணையம். இவர்களை சட்டம் தண்டிக்குமா? சத்தியமா நடக்காது இந்த நாட்டில். ஏன்னா எல்லாருமே அயோக்கியத்தனத்தில் விட்டாங்க. ஒரு முட்டை தான் அழுகிந்தது, இன்னைக்கு கூட நிறைய அனைத்து முட்டைகளையும் அழுக வைத்து விட்டது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் தேர்தல் ஆணையமும் விதிவிலக்கலை என்பதை இதுதான்.